Hi, welcome to our YouTube channel. Myself Tyageshwaran. I am going to talk about the topic Duty of Agricultural Officer in Seed Certification. Introduction. What is a seed? The small part, hard part of a plant from which a new plant of the same kind can grow. இப்போ சீடுனா என்னென்னா ஒரு பிளான்ட்லேருந்து நமக்கு அது கிடைக்கும். அதை வச்சு அதே மாதிரி ஒரு பிளான்ட்டை நம்மளால் வளர்க்க முடியும். இதுதான் சீடுங்கிறாங்க. Agricultural Officers. Agricultural officers are professionals who collaborate with farmers and act as a bridge between farmers and scientists. அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் இடையில நடுவில் இன்டர்மீடியேட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் வந்து என்னென்ன புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வெரைட்டி ஹை யீல்டிங் வெரைட்டி அந்த மாதிரி கிராப்ஸ் அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வரவங்களும் இவங்க தான். They should have the knowledge of chemistry, biology, economics, geology, ecology and genetics to test agricultural products. அதாவது கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியாலஜி, எக்காலஜி அண்ட் ஜெனடிக்ஸில் வந்து இவங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக கையாளுவாங்க. They work to ensure high quality in crops grown by farmers. அதாவது கிராப்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து வளர்க்குற கிராப்ஸில் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறது வந்து இவங்க தான், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ் தான். They are also responsible for ensuring all agricultural operations and commodities comply with state and municipal legislations. ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷனும் எல்லாம் வந்து ஸ்டேட்டு, முனிசிபாலிட்டி எல்லா சட்டத்துக்கும் கரெக்டாக அது வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணுறவங்க இவங்க தான். இப்போ சீட் சர்டிஃபிகேஷன். வாட் இஸ் சீட் சர்டிஃபிகேஷன்? சீட் சர்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கணும். அதாவது சீட் சர்டிஃபிகேஷன் என்னென்னா, சீட் சர்டிஃபிகேஷன் இஸ் எ லீகலி சாங்ஷன் சிஸ்டம் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் சீட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன். சீடு சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு லீகலாக ஒரு கவர்மெண்ட்டே சாங்ஷன் பண்ணி நடத்துகிற ஒரு ஏஜென்சி. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவாலிட்டியான சீடு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அதை சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதோட மெயின் குறிக்கோள் என்னென்னா, the main objective of the seed certification is to ensure the acceptable standards of seed viability, vigor, purity and seed health. அதாவது சீடோட பியூரிட்டி, அதுக்கப்புறம் அவங்க அதோட வளர்கிற தன்மை, அந்த மாதிரி எல்லாம் அந்த எப்படி அது ஈஸியாக வளரும் அப்படின்லாம் ஒரு சர்டிஃபை பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறது பேர் தான். ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான சீட் கிடைக்கிறதுக்கு சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி ஹெல்ப் பண்ணுது. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சீட் சர்டிஃபிகேஷன்? சீட் சர்டிஃபிகேஷனுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் சர்டிஃபிகேஷன் ஷால் பி கண்டக்டட் பை த சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் சீட்ஸ் ஆக்ட் 1966. அதாவது சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி தான் அதுக்கு பொறுப்பு. என்ன பண்ணுறாங்கன்னா, செக்ஷன் 8 ஆஃப் சீட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் படி 1966 கொண்டு வந்த சட்டத்தின்படி இந்த சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி கவர்மெண்ட் நடத்துது. சரிங்களா? இப்போ கிளாஸஸ் ஆஃப் சீட்ஸ் ஒரு 3-4 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியை அவங்க வச்சு ஒரு 4 கிளாஸ் ஆஃப் சீட்ஸை பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னா நியூக்ளியஸ் சீடு, ப்ரீடர் சீடு, ஃபவுண்டேஷன் சீடு, சர்டிஃபைட் சீடு. ஒரு சீடுக்கு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ப்ளஸ் சீட் ப்ரொடக்ஷன். Before entering into seed production and marketing, a seed producer must go through the principles laid down. Seed Act 1966, Seed Rules 1968, Seed Control Order 1983, Indian Minimum Seed Certification Standards 1988, revised 2013. அதாவது சீடு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அந்த சீடு ப்ரொடியூசர் வந்து இந்த ஒரு 3 லாஸை அவங்க ஃபாலோ பண்ணால் தான் அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன். ஒரு சீடு வந்து என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் சர்டிஃபை வாங்கணும்னா அப்படின்னு பார்ப்போம். A variety to become eligible for seed certification should meet the following requirements.
general requirements, specific requirements, field standards, seed standards. அதாவது 4 இதையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். அது வந்து குறிப்பிட்ட என்னென்ன தேவை, சீட்னா எப்படி இருக்கணும், அதை எப்படி எந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஃபீல்டுனா அதாவது செடி இது லேண்டில் போட்டால் அது எப்படி வளரணும், சீடோட ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் பொறுத்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. The phases of certification. The receipt and scrutiny of application for seed production. ஒரு ரெசிப்ட் வச்சு அந்த அப்ளிகேஷன் வச்சு சீட் ப்ரொடக்ஷன் பற்றி கொடுக்கணும். அப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் சோர்ஸ், சீட் எங்கேருந்து வருது அப்படின்னு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சோயிங் ரிப்போர்ட் அதை வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன், சீடு ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் சூப்பர்விஷன், சீட் சாம்பிளிங் அண்ட் அனாலிசிஸ் அட் லேப், கிராண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் அண்ட் டேகிங் அண்ட் சீலிங். அப்புறம் ஃபீல்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சீடை வந்து ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி அவங்களோட சூப்பர்விஷனில் கொஞ்ச நாள் வச்சுக்குவாங்க. அதை வந்து 3 பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்டை லேபுக்கு அனுப்புவாங்க. லேபுக்கு அனுப்பி அங்கே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அதை வந்து சர்டிஃபிகேட் கரெக்டாக அவங்க எலிஜிபிலிட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ண பிறகு டேக்லாம் போட்டு சீல் பண்ணி நமக்கு யார் அப்ளை பண்ணாங்களோ அவர்கிட்டயே திருப்ப வந்து கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஆன்லைன் இந்த லிங்க்கில் போய் தான் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க வந்து ஃபில் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெரிஃபை பண்ணுறது இந்த சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் கேன் டூ த வெரிஃபிகேஷன் ஆர் ஃபார்வர்ட் டு அசிஸ்ட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் ஃபார் வெரிஃபிகேஷன் as well as இன்ஸ்பெக்ஷன். சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து இதை வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லைனா அசிஸ்டன்ட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் கூட இதை வெரிஃபை பண்ணலாம். இன்ஸ்பெக்ஷன், assist seed certification officer or in certain case seed certification officer himself can do the inspection both in online and offline has been developed. அதாவது ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அசிஸ்டன்ட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸரும் ஒருத்தர் வருவார், இல்லைன்னா சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸரே வரலாம். வந்து ஃபீல்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. இது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. த்ரெஷிங் சர்டிஃபிகேட், சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் மட்டுமே பார்ப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு. த ப்ராசஸிங் பிளான் கேன் நவ் பி சேஞ்ச்டு பை அசிஸ்டன்ட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் ஆர் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர். இதை வந்து 2 பேருமே கவனிச்சுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸரும் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸரும் கவனிச்சுக்கிறாங்க. சாம்பிளிங் ஸ்லிப் ஜெனரேஷன், three sample slips are generated before going to do sampling by concerned assist seed certification officer or seed certification officer. அந்த 2 பேருக்கும் முன்னாடியே அது இந்த ஸ்லிப்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா டெஸ்டிங் லேபுக்கு போகும். சீட் டெஸ்டிங் லேப் will submit a report. அந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த 2 பேர்த்தையும் சப்மிட் பண்ணுவாங்க. டேக் சர்டிஃபிகேட் இஷ்யூ, tags are issued by the appropriate authority. tag வந்து கடைசியில் அதை அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து யார் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த சீடை வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. த யூனிட் ஆஃப் சர்டிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில யூனிட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் த என்டையர் ஏரியா பிளான்டட் அண்டர் சீடு ப்ரொடக்ஷன் பை அன் இண்டிவிஜுவல் ஷால் கான்ஸ்டிடியூட் 1 unit provided. It's all under one variety. It should not exceed 10 hectares. It should not divided into fields separated by more than 50 members between them. It is planted with more are meant to produce seed belonging to same class and stage in the generation chain. The crop over the entire area is more or less of same stage of growth so that the observations made are representative of the entire crop. அதாவது எல்லாமே ஒரே வெரைட்டியில் இருக்கணும். அதை வந்து 10 ஹெக்டேர்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அதை வந்து 50 மெம்பர்ஸ்க்கு மேலே அந்த ஒரு ஃபீல்டில் பிரிச்சிருக்கக்கூடாது. அது வந்து ஒரே கிளாஸு ஒரே ஸ்டேஜில் வளர்த்தாதான் அந்த ஒரே ஏரியாவில் வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த சீட் சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
இப்போ அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன் வெப்சைட்டில் போடணும். இந்த அப்ளிகேஷன் போட்டோம்னா அது ஏஜென்சி நேம், யார் கொடுக்குறாங்க, எந்த சீசனாக நம்ம போடுறோம், அவங்க யார், சீடு வளர்க்குறவங்க யார், எப்படி யாருன்னா இண்டிவிஜுவலாக குரூப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏஜென்சி டீட்டெயில்ஸ், நேச்சர் ஆஃப் கிராப் வெரைட்டி, நம்பர் ஆஃப் சீட் க்ரோயர்ஸ் இன்வால்வ். இந்த மாதிரி ஒரு 7 இது கொடுத்துருப்பாங்க. இந்த 7 இதுலேயும் கரெக்டாக அவங்க ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன், அதாவது செகண்ட் பார்ட் வந்து ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன். Field inspection meant to verify those factors which can cause irreversible damage to the genetic purity or seed health shall be conducted without prior notice to the seed producer. As soon as the completion field inspection, a copy of report shall be handed over to the seed producer or his representative. அதாவது சீடு வந்து ஃபீல்டு வந்து சீட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவங்க வந்து சீடு ஆஃபீஸர்ஸ், சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சீடு பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட் எடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கடைசியில் அவங்களுக்கு யாரோட ஃபீல்டில் நம்ம போய் அப்ளை பண்ணியாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு காப்பி அனுப்புவாங்க அவங்க. ஹார்வெஸ்டிங், த்ரெஷிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். Seed crop meeting field requirements standards for certification shall be harvested, threshed and transported to the seed processing plant in accordance with the guidelines issued by the certification agency. During this operation, seed producer will take all precautions to safeguard the seed from admixture and other causes for seed deterioration. Seed crop வந்து கடைசியில் வளர்ந்து அந்த சீடு வந்து அந்த பிளான்ட் வந்து வளர்ந்து கடைசியில் ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்து அதை த்ரெஷிங் பண்ணி அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணி கரெக்டாக பண்ணணும். இப்போ த்ரெஷிங், ஹார்வெஸ்ட் முடிஞ்ச த்ரெஷிங் பண்ண த்ரெஷிங் சர்டிஃபிகேட் அவங்க அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த ஓனருக்கு, சீட் ஓனருக்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அண்ட் பேக்கிங் ஆஃப் சீட். Seed processing means cleaning, drying, treating, grading and other operations which will improve the quality of seeds. The screen aperture size as specified shall be used for cleaning and grading of seeds so that typical contaminants such as weed seeds, small seeds, damaged seeds, twigs, stones, soil particles are removed. Screen size for paddy plant is 2 pH. Top screen 3.75 mm, middle screen 2.75 mm, bottom screen 1.85 mm. அதாவது சீடு ப்ராசஸிங்னா அதாவது சுத்தம் பண்ணி சீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு நல்லா ட்ரீட்டிங் பண்ணி கிரேடிங் எல்லாம் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் சீடாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை வந்து சீட்ஸ் ஒரு நல்ல கண்டாமினன்ட் சீட்ஸ்க்கு வீட், அதாவது வெறும் சுத்தமான ஒரு சீடாக ஒரு பேக் பண்ணுறதுக்காக இது தேவையில்லாத சீடு, வேறு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது செடியோட சீடு, அப்புறம் டேமேஜ் ஆன சீடு அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக ஒரு நல்ல சீடாக கொடுக்குறதுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. சீடை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த ஏஜென்சி. இப்போ சீடு லாட். A seed lot is a physical identifiable quantity of seed which is homogeneous. A seed lot would represent any quantity of agricultural seeds up to a maximum of 20,000 kg for seeds of the size of rice or larger and 10,000 kg for seeds smaller than rice subject to a tolerance limit of 5.0%. The quantities in excess of the above maximum limit shall be subdivided and a separate lot identification shall be given. Seed lot should have adequate moisture level with proper labeling. அதாவது நம்ம சர்டிஃபை பண்ணுறதுக்கு சீடை வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு லாட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எது யாரோடதுன்னு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அது நம்பர், அதான் சீட் லாட் அப்படிங்கிறாங்க. இதுதான் லாட் நம்பர். அதாவது எந்த மாதத்தில் வந்தது, இயரு, ஸ்டேட் கோட் எந்த ஸ்டேட்டு, பிளான்ட் கோட் என்ன பிளான்ட்டு, இந்த ஜோனல் கோட், லாட் நம்பர்.
இவ்வளோத்தையும் அந்த லாட் நம்பர் அது இது பண்ணுறாங்க. அந்த சீடுக்கு நம்ம என்ன பேக் பண்ணி வச்சதில் அவங்க வச்சுருப்பாங்க. Sampling of seeds for laboratory tests. The certification agency shall draw a representative composite sample as per procedure specified testing manual. The composite sample will be divided into 3 equal parts and one shall be sent for analysis to a notified seed testing laboratory. The second part to a seed producer and retain the third sample as the guard sample. Seed testing laboratory will analyze the seed and deliver the analysis report within more than 30 days from the date of receipt of samples. அதாவது இப்போ லேபுக்கு அனுப்புகிறோம் அந்த சீட்ஸுக்கு அனுப்புகிறோம். என்னென்னா, சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி ஷால் ட்ரா எ ரெப்ரசன்டேட்டிவ் காம்போசிட் சாம்பிள் ஆஸ் பர் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபைட் டெஸ்டிங் மேனுவல். அதாவது சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி வந்து அதை எடுத்து லேபுக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க. அதை அனுப்புறதுக்கு முன்னாடியே அதை 3 பார்ட்டாக பிரித்து ஒன்று வந்து லேபுக்கு அனுப்புகிறாங்க. செகண்ட் வந்து சீடு ப்ரொடியூசர் யார் நமக்கு கொடுத்தாங்களோ சீடு அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பார்ட்டை அனுப்பிடுறாங்க. தேர்டை வந்து அவங்களுக்கு வச்சுருக்காங்க கார்டா. அதாவது இந்த சீடு வெரைட்டி தான் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸ்க்காக அதை அவங்க வச்சுக்குவாங்க சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. Seed testing laboratory will analyze the seed and deliver the analysis report within more than 30 days from the date of receipt of samples. அதாவது கொடுத்த என்னைக்கு அவங்களுக்கு கையில் கிடைக்குதோ, அந்த லேபுக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதோ அன்னைக்கு இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு அந்த ரெசிப்ட் சாம்பிள்ஸை அவங்க கொடுத்துருப்பாங்க. இதான் சாம்பிள் ஸ்லிப். அந்த லேபுக்கு முடிஞ்சு 30 டேஸ் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் கடைசி பார்ட் டேகிங். Approved seed lots should be tagged with certification tag issued by Assistant Seed Certification Officer. The certified tag is valid only for a limited period, say for 9 months from seed sample testing for all seed crops. அதாவது கடைசியாக லேபில் போய் டெஸ்ட் பண்ணி முடிஞ்சு எல்லாம் கடைசியில் வந்த உடனே அதை ஒரு டேக் போட்டு வைப்பாங்க. சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டேக் இஷ்யூ பண்ணி அசிஸ்டன்ட் சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் தான் அந்த டேகையும் அப்ளை பண்ணுவார். இது வந்து ஒரு 9 மந்த்ஸ்க்கு தான் வேலிட். எல்லா சீட் கிராப்ஸுக்கும் இந்த மொத்த இதுக்கும் சரி ஒரு 9 மந்த்ஸ் தான் வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒரு சர்டிஃபிகேட் டேக். என்ன சர்டிஃபிகேட் அந்த கொடுத்த சீடுக்கு என்ன சர்டிஃபிகேட்னா அவங்க தனியாக கொடுப்பாங்க. இது ஒரு வெரைட்டி ஆஃப் டேக்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரீடர்ஸ் டேக்னா கோல்டன் கலர், இப்படி தான் கோல்டன் கலரில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கோல்டன் எல்லோ. இது வந்து ஒயிட் டேக், ஃபவுண்டேஷன் டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்டிஃபைட் டேக். இது ஒரு கலர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரோல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து சீட் சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு என்ன வேலைன்னா அப்படி பற்றி பார்ப்போம். இன் சீட் சர்டிஃபிகேஷன் they act as a seed inspector and seed certification officers. Seed inspector, he may draw representative samples of any seed of any notified kind or variety from the seed lots of any person selling, keeping for sale, offering to sell, bartering, conveying, delivering or preparing to deliver such seed. Seed certification officers. The seed certification officer is expected to fix the appropriate seed yield. If the seed crop fails to meet with any one factor as per the standards liable for rejection, report 1 prepared and the signature of the producer is obtained and sent to Deputy Director of Agriculture seed certification within 24 hours. அதாவது சீட் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பர்சன் வந்து விற்கிறதுக்கு எப்படி இது பண்ணுறாங்க அதெல்லாம் பொறுத்து அவங்க வேலை பார்ப்பாங்க. சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் தான் மெயினாக அவங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்ஸ் தான் மெயினாக ஃபீல்டுக்கு இன்ஸ்பெக்ஷனு எல்லாமே, ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபை பண்ணுறதுக்கு, டேக் அப்ளை பண்ணுறதுக்கு, இதெல்லாம் இவங்க டியூட்டி தான். இந்த சீட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி டியூட்டியும் பார்க்குறாங்க. தேங்க்யூ.